உலக அளவில் அது மெய்ப்பிக்கப்பட்ட வரலாறு. இது மொழிஞாயிறு பாவாணர் தொடங்கி வரலாற்றறிஞர் தேவ ஆசீர்வாதம் தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியாக பேராசிரியர் குருசாமி சித்தரனுடைய ஆய்வுகள், கோவை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்த பேராசிரியர் அண்ணன் ஞானசேகரன் அங்கே அந்த ஆய்வுகளை கருத்தரங்கமாக நடத்தி ஆய்வு கோவையாக வெளியிட்டு இன்றைக்கு என்னுடைய மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்கிற ஒரு 7 ஆண்டு கால உழைப்பு. இது வெறும் வாய் வார்த்தையில் பேசப்படுகிற செய்திகள் அல்ல. பெருமைக்காக இங்கு யாரும் மாவிடிக்கவில்லை. வரலாற்று ஆய்வை நான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன், மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறி முழுமையாக ஒரு 7 ஆண்டு காலம் இந்த ஆய்விற்காக உழைத்து 700 பக்கங்களில் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்பதை நான் மெய்ப்பித்திருக்கிறேன். இந்த வரலாற்று பேருண்மைக்கு வலு சேர்க்கிற வகையில் மொழியியல் ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டரனுடைய ஆய்வுகளும் அவருடைய உரைகளும், அதை போல கடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் தேடி திரட்டி தந்த தரவுகளும் இன்றைக்கு வலு சேர்த்து அரசியல் அரங்கில் இந்த வரலாற்று ஆய்வை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து முழங்கி வருவது இந்த தமிழ் தேசிய ஓர்மைக்கான ஒரு அடிப்படை தானே ஒழிய இதை வேறு